ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் இந்த கான்செப்ட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட், பிளாக் டயக்ராம், அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜஸ், கோட் ப்ளஸ் சிமுலேஷன் இது எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்டக்கல் அவாய்டிங் கார் இந்த கான்செப்ட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட், பிளாக் டயக்ராம், அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த அப்ஸ்டக்கல் அவாய்டிங் கார் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் நமக்கு வந்து வெஹிக்கிள்ஸில் போகும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் அக்யூர் ஆகுது. அப்போ ஆக்சிடென்ட்ஸ் எதனால் அக்யூர் ஆகுது? ஃப்ரெண்டில் இருக்க வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். இப்போ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னா என்ன ஆகணும்? வெஹிக்கிள் வந்து உடனே அவங்க வந்து என்ன ஆகும், சடனாக பிரேக் போட்டாங்க அப்படின்னா நம்மளும் பிரேக் போடுறப்போ அவங்க கார் மேலே நம்ம கார் இடித்து நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆக்கியா. அப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அல்ட்ராசோனிக் சென்சரை வச்சு நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ லேர்னிங் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஐஆர் சென்சர். அந்த ஐஆர் சென்சர் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்ம டிரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளே டிரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகணும்? உடனே சடனாக வந்து ஸ்டாப் ஆகணும், வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு வந்து வச்சுருக்கோம். ஓகே, 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் தேவை. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 10 சென்டிமீட்டர் நம்மளோட ஐஆர் சென்சர் வந்து இப்போ நம்ம ப்ராஜெக்ட் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க 10 சென்டிமீட்டர் டெமோ பர்பஸ்க்காக. ஆனால் ரியல் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 மீட்டர்லேருந்து மேக்ஸிமம் 10 மீட்டருக்கு மேலே ஒரு சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இதோட அப்ஸ்ட்ராக்ட் வந்து நான் படிக்கிறேன் பாருங்கள். இமேஜின் ஏ ஸ்மார்ட் கார் மூவிங் ஆன் இட் இஸ் ஓன் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி அவாய்டிங் அப்ஸ்டக்கல்ஸ் ஆன் த ரோடு. Okay, whenever an object comes in front of it, the car quickly detects it using an IR sensor and changes its direction to prevent collision. Okay, the brain of the system, the Atmega 328 microcontroller, processes the sensor signals and decides the movement of the car. ஓகே, அந்த மூவ்மெண்ட் எப்படி போகணும், எப்படி எங்கே ஸ்டாப் ஆகணும் எல்லாமே என்ன பண்ணும் அந்த இதை வந்து பிரெயினாக வந்து ஒர்க் பண்ணுறது வந்து Atmega 328 மைக்ரோகண்ட்ரோலர். இட் கண்ட்ரோல்ஸ் 2 12V DC motors through an L293D motor driver, ensuring smooth navigation. The LCD display shows real-time status and the entire system is powered by a compact battery unit, making it efficient autonomous vehicle for learning and robotics. ஓகே, இங்கே வந்து என்னென்னா நமக்கு வந்து மேப்பிங் எதுவுமே கிடையாது, நேவிகேஷன் எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து ஐஆர் சென்சார் தான் நேவிகேஷனாக இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். முன்னாடி ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக வேறு எதுவும் கிடையாது. நேவிகேஷன் அப்படிங்கிறப்ப ஜிபிஎஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோன்னா ஒன்லி அப்ஸ்டக்கல் அவாய்டிங்காக நம்ம நேவிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ். ஓகே, நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேட்டரி சப்ளை யூஸ் பண்ணி அதோட சென்சார்ஸுக்கு L293D 12V DC மோட்டர் எல்லாத்துக்குமே இன்புட் கொடுத்துருக்கோம். எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணி 16:2 டிஸ்பிளே வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகே, மோட்டர் ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகுதா, லெஃப்ட்டில் ரொட்டேட் ஆகுதா, ரைட்டில் ரொட்டேட் ஆகுதா, இல்லை மோட்டர் வந்து ஸ்டாப்பில் இருக்கா அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இங்கே எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, மற்றபடி எதுவுமே கிடையாது. ஐஆர் சென்சார் இன்புட் அப்படிங்கிறத ஐஆர் சென்சாரோட ஏரமாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன், கண்ட்ரோலரை நோக்கி போட்டிருக்கேன். கண்ட்ரோலர் வந்து அந்த Atmega 312V DC மோட்டர் இருக்குல்ல, அது வந்து அவுட்புட் டிவைஸ் தானே. அந்த மோட்டர் வந்து எப்படி ரன் ஆகணும், ரன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், L293Dக்கு மோட்டர் டிரைவருக்கு வந்து நமக்கு இன்புட் போகும். அதனால் ஏற மார்க் வந்து அவுட்டர் சைடு நோக்கியும் இன்சைடு நோக்கி 12V DC மோட்டார் 60 RPM வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதோட அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி அட்டானமஸ் மூவ்மெண்ட் வித்தவுட் ஹியூமன் கண்ட்ரோல். ஏன்னா இதுக்கு வந்து ஹியூமன் கண்ட்ரோல் தேவையில்லை. ஹெல்ப்ஸ் பிகினர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ரோபோட்டிக்ஸ், சென்சார்ஸ் அண்ட் மோட்டார் கண்ட்ரோல். லோ காஸ்ட் அண்ட் சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட் யூசிங் பேசிக் காம்பனன்ட்ஸ். prevents collisions using real-time obstacle detection. Suitable for education, competitions and mini projects. Work efficiently and battery making it portable. Highly flexible for further upgradable like Bluetooth GPS. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபர்தராக வந்து அப்கிரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ப்ளூடூத் ஜிபிஎஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அதோட அட்வான்டேஜஸ். இந்த அட்வான்டேஜில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோபோட்டிக்ஸ், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், ஸ்கூல் ஆர் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ், அட்டானமஸ் வெஹிக்கிள் ரிசர்ச், warehouse and indoor navigation robots, obstacle detection toys, prototype for self-driving concepts, smart car competitions and hobby projects. Okay,
இந்த கான்செப்ட் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஜாயின் பண்ணிவிட்டு இல்லை குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த குரூப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், எனக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான கோடிங்க்கான அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கோட் போட்டு தரேன். ஓகே, இல்லை யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.